வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா JavaScript to validate input type, அதாவது இன்டிஜர் என்டர் பண்றோமா இல்ல கேரக்டர் என்டர் பண்றோமா செக் பண்றதுக்கு உள்ள ஸ்கிரிப்ட். இப்போ இந்த HTML ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஏஜ் என்டர் பண்றதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நேம்ன்ற இடத்துல நம்ம வந்து ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா, அதாவது கேரக்டர் பதில் ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும், யூ ஷுட் என்டர் கேரக்டர் ஒன்லி. அதே மாதிரி ஏஜ் இந்த இடத்துல வந்து நீங்க கேரக்டர் கொடுத்தீங்கன்னா, இன்டிஜர் பதிலாக கேரக்டர் கொடுத்தீங்கன்னா யூ ஷுட் என்டர் நம்பர் ஒன்லி அப்படின்னு காமிக்கும். இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கோடிங் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த டேக்ல ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஃபார்ம் HTML ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்ம்குள்ள நமக்கு தேவையான இன்புட் பாக்ஸ், அதாவது நேம் கொடுக்கறதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், அது மாதிரி ஏஜ் கொடுக்கறதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நார்மலாக ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூஸருடைய டேட்டா வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு, சர்வர் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். யூசர் டேட்டாவை கிளைண்ட்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு டேக் தான் ஃபார்ம் டேக். ஸோ இதில் நம்ம வேலிடேட் பண்ணுறோம், அதாவது நம்ம கொடுக்குற நேம் வந்து கேரக்டரா, அதாவது ஏஜ் வந்து நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் கொடுத்தோடனே இந்த வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் JavaScript உள்ள ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதில் எழுதுறோம்னா ஸ்கிரிப்ட் இந்த டேக்குள்ள நம்ம எழுதுறோம். ஸ்கிரிப்ட் டேக் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹெட்டர் டேக்குள்ள எழுதுவோம். ஸ்கிரிப்ட் இந்த டேக்குள்ள இந்த JavaScript ஃபங்க்ஷன் நம்ம இருக்கும், JavaScript ஃபங்க்ஷன் நம்ம இருக்கும் ஸ்கிரிப்ட் டேக்குள்ள. ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே, இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் அப்படின்னு பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். எது மூலமானா ஆன் சப்மிட் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஃபார்ம் டேக்லே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஆன் சப்மிட் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆன் சப்மிட். ஸோ அதில் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம், ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம். ஆன் சப்மிட்டில் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம், ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம். சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், வேலிடேட் ஃபார்ம் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து ஃபங்க்ஷன் சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம். டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்னா இந்த HTML டாக்குமெண்ட்ல ஒரு ஃபார்ம். அது என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா TM அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கிரியேட் பண்ணுற எத்தனை ஃபார்ம்னா நம்ம கிரியேட் பண்ணலாம் ஒரு HTML-ல. ஸோ இந்த எக்ஸை எதை பாயிண்ட் பண்ணிக்கிறதுனா இந்த TM உள்ள ஃபார்மை பாயிண்ட் பண்ணியிருக்குது. இந்த எக்ஸ் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த TM உள்ள ஃபார்மை பாயிண்ட் பண்ணியிருக்குது. அதில் ஐஏஜ் உள்ள இன்புட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்குது. TM என்ற ஃபார்மில் ஐஏஜ் உள்ள இன்புட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஐஏஜ் ஐடி மூலமாக தான் நம்ம எப்பவுமே பாயிண்ட் பண்ணுவோம். ஒரு டேக்கை நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா, JavaScript பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஐடி மூலமாக தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். அந்த ஐடி வச்சு தான் நம்ம JavaScript எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸ் வந்து TM டேக்ல ஐஏஜ் உடைய வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறோம், ரன் டைமில் கெட் பண்ணுறோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு TM ஃபார்ம் உடைய ஐஏஜ், அதாவது இன்புட் பாக்ஸ் உடைய வேல்யூவை நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம செக் பண்ணுறோம் இஃப் இஸ் நம்பரா, இஃப் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதோடைய ஃபங்க்ஷன் தான் இது, இஃப் இட் இஸ் நம்பர் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இஸ் ஐஏன்னா ரிட்டர்ன் ட்ரூ இஃப் வேல்யூ இஸ் நாட் ஏ நம்பர். அது நம்ம தேர்ட் வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா இஸ் ஐஏன்னா ரிட்டர்ன் ட்ரூ இஃப் வேல்யூ இஸ் நாட் ஏ நம்பர். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். நம்பர் இல்லைன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், நம்பர் இல்லைன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், அலர்ட் ஷுட் என்டர் நம்பர் ஒன்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரக்டர் என்டர் பண்ணிக்கேன், சப்மிட் கொடுத்த உடனே ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், ஷுட் என்டர் நம்பர் ஒன்லி அப்படின்னு சொல்லி அலர்ட் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா TM ஃபார்ம் உடைய எஃப் நேம், அதாவது இந்த எஃப் நேம் இன்புட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு, இந்த டெஸ்ட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு, இன்புட் டெஸ்ட் பாக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு எஃப் நேம். ஸோ இதை வந்து கேரக்டரா, அதாவது லெட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். A to Z பிக் லெட்டர், அது மாதிரி A to Z ஸ்மால் லெட்டர் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோடைய ஃபார்மட் தான் இது ப்ரீடிஃபைன் ஃபார்மட். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். அதை
கேபிட்டல் A to Z கொடுக்கணும், இல்லாட்டா ஸ்மால் A to Z கொடுக்கணும். அதை நம்ம மேட்ச் பண்ணி வச்சுப்போம். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ லெட்டர் டெஸ்ட் ஒய், இந்த ஒய்யை நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த ஒய் வந்து லெட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒய் பார்த்தீங்கன்னா எஃப் நேம், அதாவது இந்த இன்புட் பாக்ஸுடைய வேல்யூ, எஃப் நேம் உடைய இன்புட் பாக்ஸுடைய வேல்யூ, அது வந்து லெட்டரா அப்படின்னு செக் பண்ணுறோம். இஃப் நாட் அந்த லெட்டர் இல்லைன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், ஷூட் என்டர் கேரக்டர் ஒன்லி. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்தோன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், ஷூட் என்டர் கேரக்டர் ஒன்லின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி வச்சு தான் நம்ம செட் பண்ணுறோம். இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா எஃப் நேம் உடைய ஐடி வச்சு செட் பண்ணுறோம், அதை டிஎம் ஃபார்ம் உடைய எஃப் நேம் உடைய ஐடி. அதே மாதிரி எக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம் ஃபார்ம் உடைய ஐஏஜ் உடைய ஐடி. ஸோ அதோடைய வேல்யூ வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம். அதோடைய வேல்யூ வச்சு வெதர் இட் இஸ் நம்பர், அதோடைய வேல்யூ வச்சு வெதர் இட் இஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி, ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்ப்போம்.